பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து விடுவேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீ உண்மையா செய்யற பத்தி அவனுடைய படிப்புல, உன் வேலையில, நீ எடுக்கிற தொழில, அதுல நீ உண்மையா இருக்கிறதுல நிச்சயமா சொல்றேன், நீ பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக உங்க தொழில, உங்களுடைய படிப்புல நீங்க உண்மையா செஞ்சுன்னு இருப்பீங்க. நீங்க எல்லாத்துல நேர்மையாவே இருப்பீங்க. உங்க வேலையில நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்க. உங்க தொழில நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க. உங்க படிப்புல கூட நீங்க எக்ஸாம்ஸ் கூட நீங்க நேர்மையா படிச்சு எக்ஸாம் சொல்றீங்க, பிட் அடிக்க மாட்டீங்க. அப்படி நீங்க குட் பாய்ஸா, குட் கேர்ள்ஸா இருக்க மகனே மகளே, உனக்கு நான் சொல்றேன் என்னன்னா, நீ உண்மையா இருக்கிறதுனால நிச்சயமா நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற போறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒருவேளை பாத்தீங்கன்னா, உங்க தொழில் நீங்க செய்யற விஷயங்களை பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் உனக்கு தொழிலாம் செட் ஆகாதுப்பா, நீ என்னதான் பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஃபெயிலியர்ஸ்ல தான் போகும். இன்னைக்கு நீ பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா வருது பத்தியா, அதெல்லாம் நீ இப்பயே மூட்டை கட்டி வச்சுக்கோ, நீ தொழில் பண்ணாத, நீ முயற்சி எடுக்காத, நீ தோத்து விடுன்னு சொல்லி எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, என் மேல பாரத்தை போட்டு நீ நம்பிக்கையோட செய், இனிமே உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பார்க்க போறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. நீங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், நீங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க உண்மையாவே செய்யுங்களேன், கர்த்தர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவாருங்க. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? மறக்காம ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.